அடுத்தபடியா அவரோட படத்தை ஸ்கிரீன் பண்ண வராரு அஸ்வத். அஸ்வத், வெல்கம் டு நாளை இயக்குனர். ஹாய் கிருத்தி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்க. யூ சோ எக்ஸைட்டடா? லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஓகே, படம் நல்லா வந்திருக்கா? கண்டிப்பா. ஆனா அதோட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நான் இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்ச கையோட இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா இது எல்லாரையும் அவங்க காலேஜ் லைஃப்க்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு போவோம். ஸ்பெசிஃபிக்கா பாய்ஸை எடுத்துட்டு போவோம். ஏன்னா எல்லா பசங்களுக்கும் லைஃப்ல இது ஒன்று நடந்திருக்கும் காலேஜ் படிக்கும்போது. அத பேஸ் பண்ணி மூவி எடுத்திருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா. உங்க படத்தோட பேரு? கார்த்திக் ஒரிஜினாலிட்டி. ஆல்ரைட், லெட்ஸ் வாட்ச் a மூவி. மச்சான், உலகத்துல 2 பேரை மட்டும் நம்பவே கூடாது. ஆரம்பிச்சு சொல்றேன் கேளு. டேய் நாராயணா, உன் பேருக்கும் நீ போற சீனுக்கும் சம்பந்தமே இல்லடா. மச்சான், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களாம் வராங்க. ஸோ ஒரு கேம். கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது எந்த பொண்ணை பாக்குறோமோ அவளை ரேக் பண்றோம், அவ கூட க்ளோஸ் ஆகும். 3, 2, 1. Hey, you come. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரா? பேர் என்ன? வர்ஷினி. நைஸ் நேம். பிளாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஃபேவரட் கலர். கலர். சரி, ராக் பண்ணலாமா ஒண்ணு? ராக்கா. சரி. ஏக்கட படச்சட்ட. உன்னதான்டா. சரி, சீக்கிரம் ஓடியா. ப்ரோபோஸ் பண்றியா? Say I love you. Say I love you. I love you. பட்டாங். நீ சொல்லு. பரவாயில்ல சொல்லு. I love you. Okay, bye. Nanane 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 அதிகாலை பாடி போதே உனென்றும் குளிரடி உன்னை பொன்முகம் பார்த்தா கண்ணிரண்டும் துள்ளுதடி அதிகாலை பாடி போதே உனென்றும் குளிரடி உன்னை பொன்முகம் பார்த்தா கண்ணிரண்டும் துள்ளுதடி விழிமறியாலே வெஞ்சாரம் தீட்டி என் மனதை கொள்ளை கொண்டாய் ஒன்றிருப்பாலே என்னை தானத்தாயே அடியன் காதல் செடி நட்டாயே. மச்சான், அந்த அன்னைக்கு ஒரு பொண்ணை ரேக் பண்ண ஞாபகம் இருக்கா? அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கு மச்சான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு மச்சான். இந்த படத்துல எல்லாம் பார்த்திருக்கியா, இந்த லவ் பண்ற பசங்க பேர்லாம் கார்த்திக் கார்த்திக்னு தான் இருக்கும். ஆனா என் பேரு நாராயணன். அவகிட்ட நாராயணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மச்சான். எப்படியும் அவளுக்கு என் பேர் தெரியாது, கார்த்திகன் மாத்திட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் தோணுது மச்சான். மச்சான், ஒரிஜினாலிட்டிடா. என்னடா சொல்ற? நாராயணன் பேரை வச்சு அவ கரெக்ட் பண்ணதானே நம்ம கேங்குக்கே பெருமை அப்படின்ற. ஹலோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு ஃபவுண்டன் கிட்ட வந்துடுறியா? I will be waiting for you. இங்கடி இருக்க. என்னடி ஒயிட்ல வரேன்னு சொன்ன? ஐயோ, மறந்துட்டேன். சரி, என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ அதுவாது ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறப்பேன்? இந்த மாதிரி விஷயம்னா கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். பரவாயில்ல, சொல்லுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அன்னைக்கு என்னோட பையன்
கூட நீங்க ரேக் பண்ணிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்னடி இப்போ? நேத்து நீங்க கால் பண்ணதுக்கு முன்னாடி அவன் எனக்கு கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணிட்டு வர்ஷினி, ஐ லவ் யூ. நீ சொன்ன? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது காரணமே நாராயணன் சீனியர் தான். எதுவாக இருந்தாலும் அவர் முன்னாடி சொல்றேன். அங்க பாருங்க, அவரே வந்துட்டாரு. பாஸ் 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 தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ பாஸ். இப்ப நான் சொல்லட்டா? I love. 1 minute. எதுமே பாஸ், கிளாமர் பாஸ். எப்படி இருக்கு? இப்போ சொல்லு. I love you. நில்றா. உன் பேரு கார்த்திக் தானே? பாஸ், ஜீனியஸ் பாஸ் நீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் கார்த்திக் கார்த்திக் என்னடா பேர் வச்சுட்டு சுத்துறீங்க? எவ்வளவு படத்துல பாத்துருப்போம். பட அவனை பிடிக்கல ஒருத்தன். எங்கடா அவன்? இப்ப தெரியுதா நான் யாரை நான் பார்த்துன்னு சொன்னேன்னு? எங்கடா ஓடுற? ஒரு கெத்தான பையன் கரெக்டா இருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். பார்த்த பிதுக்குன பேஸ்ட் மாதிரி இருக்காடா அவன். அன்னைக்கே சொன்னேன் என் பேரை கார்த்திக் மாத்தேன். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஒரிஜினாலிட்டின்னு சொல்லி அந்த ஒரு வாழாகட்டி ஆக்கிட்டியாடா அவனை. ஏங்க எல்லா படத்துலயும் இந்த லவ் பண்ற பசங்க பேரை கார்த்திக் கார்த்திக்னு வைக்கிறீங்க? தயவு செஞ்சு மாத்துங்க. அந்த பேருனால எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா? அஸ்வத், நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்கல்ல இந்த மாதிரி டைரக்ட் பண்ணி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. திரும்பி பார்த்தேன், என்னடா ஒருவேளை இதாச்சோம் அப்படின்ட்டு. அதான் சரி, ஓகே, கொஞ்சம் ரிலேட்டிவா இருந்துச்சு என் டாபிக் வரும்போது. மேபி நல்லா இருந்தது. உங்களுக்கு ரியல் லைஃப்ல கார்த்திக்னு யாரோ எனிமி இருக்காங்களா? ஐயோ, உண்மையை சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லங்க, யாரையோ இன்டைரக்டா தாக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, அப்ப யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல லைஃப்ல பாருங்க, உண்மையிலே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லங்க, சும்மா சொல்றாங்க. விவகாரமா இருக்கும். அநேகமா அந்த கண்ணாடிக்கார கேரக்டர் ரியல் லைஃப் பேர் கார்த்திக், ஒரிஜினல் நினைக்கிறேன். இல்ல சார், என் பேர் நாராயணன், அஸ்வத் நாராயணன். இல்ல அது வில்லன், உங்களோட வில்லன் படத்துல. வில்லன்ல சார் எல்லா காலேஜ்லயும் மேக்ஸிமம் எப்பவுமே ஒரு பையன் இருக்கானா ரொம்ப கெத்தா இருப்பான்னு நினைப்பான், சீன் போட்டு சுத்துவான். பட் ஆனா நல்லா ட்ரை பண்ணுவான், கடைசியில வேற யாராச்சும் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது காலேஜ் லைஃப்ல எல்லாருக்கும் மேக்ஸிமம் நடந்திருக்கும். இங்க உட்காந்து சிரிக்கிறவங்களுக்கு நடந்திருக்கும். எல்லாருக்கும் நடந்திருக்குமோ இல்லையோ, இவருக்கு நடந்திருக்கு. இவருக்கு கன்ஃபார்மா நடந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம். சுந்தர் சார், நீங்க சொல்லுங்க. கார்த்திக், இந்த ஓப்பனிங்ல நீங்க வந்து உங்க பேசும்போது நீங்க சொன்னீங்க ஆர்வம் இருக்கு, நல்லா இருக்குன்னு கான்ஃபிடன்ஸ் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டைரக்டருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் முக்கியம். ஒரு டைரக்டரா நீங்க வந்து ஒரு கதை படமோ எது பண்ண ஆரம்பிச்சாலும் கிட்டத்தட்ட 100 டெக்னீஷியன்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அந்த படம் எப்படி வருங்கிற ஃபுல் விஷுவல் டைரக்டரா நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம கான்ஃபிடண்டா இருந்தாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் மற்றவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு நல்லா படம் வரும். அந்த தைரியம், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். அது உங்ககிட்ட ரொம்ப இருக்கு. அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வெரி குட். படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா யூத்ஃபுல்லா. சில பேர் 2 டைரக்டர் நடிகர்கள் இருக்கிறோம், இருந்தாலும் சொல்றோம், சில சமயம் வந்து சில படங்களில் டைரக்டர் ஆகிற ஒரே காரணத்துல அந்த படத்துல நடிப்பாங்க. அப்படி இல்லாம இந்த படத்துல நீங்க நடிச்சது பெர்ஃபெக்டா இருக்கு. வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த கேரக்டருக்கு வந்து ஆப்டான ஒரு ஆர்டிஸ்டா நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, கண்ணாலே பேசுறாங்க, கண்ணழகியா. அதே மாதிரி அந்த உங்க வில்லன் அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். இந்த டைம் லேப்ஸ்லாம் காட்டுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரே காஸ்டியூம்ல இருக்காங்க அந்த பொண்ணெல்லாம். காஸ்டியூம்ல கொஞ்சம் மாத்தினா தான் டைம் லேப்ஸ் தெரியும். ப்ராக்டிகலா கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இடம் இருக்காது, காஸ்டியூம்லாம் இல்லைன்னாலும். அது வந்து ஆக்சுவலா ஒரு இது சார், என்ன ஆச்சுன்னா வேற ஒரு ஹீரோயின் வச்சு அவ தங்கச்சி வச்சு எடுத்து. இல்ல நான் என்னன்னா, நம்ம ரீசன் நம்ம சொல்ல சப்டைட்டில் போட்டு சொல்ல முடியாது. ஆச்சா, அதனால நம்மள தான் கேட்பாங்க. இனிமேல் ஃபியூச்சருக்காக நான் சொல்ற அட்வைஸ் இந்த படத்துக்காக இல்லை, இனிமேல் ஃபியூச்சர் வரும்போது இந்த டைம் லேப்ஸ்லாம் காட்டும்போது கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாத்தினீங்கன்னா ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குங்கிற ஃபீலிங் ஆடியன்ஸுக்கு வரும். நீ அதை பார்த்துக்கோங்க. பாக்யராஜ் சார், நீங்க சொல்லுங்க. நான் ஒரு சினிமாவுக்கு உண்டான முயற்சி, ஒரு சினிமாவில் என்ன பண்ணணுமோ அது மாதிரி சாங்குங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சு அதுக்கு அதில் வந்து டெக்னிக்கலாக என்ன கொஞ்சம் பண்ணலாம், சிஜி எஃபெக்ட் மாதிரி என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் வந்து அந்த
ஒரு பாட்டு சீக்வன்ஸில் இவரா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது இங்கே திருமணம்னே அங்கேருந்து ஒரு அந்த கற்பனையில் போகிறாருங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணியே பண்ணியிருக்கீங்க. அது டைம் எடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏதோ சுருட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதனால் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்ச நம்பிக்கையை வந்து காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த தீமுங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு தீம் மாதிரி இருக்கலாம். ஆனால் இருந்தால் கூட ரியல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு. அது இப்போ இந்த ரோமியோவின் கண்களிலிருந்து பார்த்தால் தான் ஜூலியட்டின் அழகு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கு எப்படி எது மாட்டுதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாறுறது உண்டு. நல்லா இருக்கவனுக்கு ஒன்றுமே செட் ஆகாது, இவனுக்கு போய் இப்படி ஒரு பிக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி இருக்கிறது உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ரியல் லைஃப்லேருந்து நீங்கள் வந்து பண்ணதுனால அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நல்லா இருக்குது. நல்லா யூத்ஃபுல்லாக எடுத்திருக்கீங்க. பாட்டு மியூசிக் அது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் நினைக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான உயரத்தை சீக்கிரமே நீங்கள் எட்டுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். Okay, Ashwath, you've got very good team and support by your friends. So, கலக்குங்க.